ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிஎம் வித் எல்என்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரண்டை துவையல் எப்படி செய்யணும்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கை கால் வலி மூட்டு வலிக்கெலாம் ரொம்பவே நல்லது. இதை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன் ஆயில் அப்ளை பண்ணுறோன்னா இதில் இருக்கிற சின்ன சின்ன முள்ளெல்லாம் கையில் வந்து கீரும், அதுக்காக தான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம். பிரண்டைன்றது இந்த மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது சைடில் வர நாரெல்லாம் வந்து எடுத்து தூர போட்டுருங்க. அதே மாதிரி சென்டர்ல கட்டா வர பீசஸ்லாம் ஆட் பண்ண வேணாம், தூக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா எல்லாத்தையுமே வந்து அரிஞ்சு எடுத்துக்கோங்க. அரிஞ்சிட்டு அதை வந்து நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிரண்டை துவையில வந்து வாரத்துக்கு 2 முறை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாவே ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு. கை கால் வலி இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு பிரண்டைய. இப்போ செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 15 நம்பர் சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 10 வரமிளகா, கொஞ்சமா கொத்தமல்லி கருவேப்பிலை, சின்ன லெமன் சைஸ் அளவு புளி, அதுக்கப்புறம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு. இப்போ அதை தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய்லையும் தாளிக்கலாம். நல்லெண்ணெய்ல தாளிச்சிங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நல்லெண்ணெய் வந்து நல்லா சூட போகும், பிரண்டை வந்து கொஞ்சம் சூடு, அதுக்காக தான் நல்லெண்ணெய் தாளிச்சா ரொம்பவே நல்லது ஒன்றும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு உளுந்தையும் அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கோல்டன் கலரா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த துவையல் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 2 டேஸ் வரைக்கும் வச்சு கூட சாப்பிடலாம். இப்போ பாருங்க நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு கோல்டன் கலர்ல ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு பிளஸ் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி இதெல்லாமும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வதங்கி கோல்டன் கலர்ல வரணும். இந்த துவையில ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து நீங்க வச்சு சாப்பிடும்போது கடாயில லைட்டா எண்ணெய் விட்டு இந்த துவையில நல்லா அந்த எண்ணெயில போட்டு வதக்கி நல்லா ஹீட் பண்ணி சாப்பிடுங்க. 2 டேஸ் வரைக்கும் நல்லா இருக்கும், கெட்டு போகாம இருக்கும், டேஸ்ட்டும் மாறாம அதே டேஸ்ட்ல தான் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை வந்து இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பிரண்டை பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு ஒரு மாதிரி லைட் கிரீனா ஆகும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கல் உப்பு சேர்த்து அரைங்க, டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற லெமன் சைஸ் அளவு புளியும் வந்து இதோடய ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ரெண்டுத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. இந்த பிரண்டை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வதங்கி வர அந்த ஸ்டேஜ்ல வந்து இறக்கிடலாம். பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அளவு வதக்கினா போதும். வதக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜார்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை வந்து ரொம்ப நைஸா இல்லாம ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஓரளவு குறைன்னு அரைங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைங்க. ரொம்ப நைஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. பாருங்க அரைச்சதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டுக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா சுட சுட சாதத்தோட போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா ரசம், சாம்பார் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு சைட் டிஷ்ஷும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த பிரண்டை துவையில நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.